இந்தியா vs இந்தியா லெஜெண்ட்ஸ் தேர்ட் மேட்ச் தான் விளையாட போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மேட்ச் ஒயிட் வாஷ் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா தான் ஒரே கிளாஷ். பார்த்துக்கோங்க, இந்தியா லெஜெண்ட்ஸ் ஸ்குவாடில் எல்லாருமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ட் கிங் கோலி அண்ட் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் இறங்குறாங்க. ஏன் கீழே இருக்கலைன்னா லாஸ்ட் மேட்ச் சும்மா ஆட்டும். ரோஹித் அண்ட் கோலியை பார்க்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க லெஜெண்ட்ஸில் இருக்க நிறைய பேர்த்த பார்க்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. லெஜெண்ட்ஸுக்கு முக்கால்வாசி பேர்த்துக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. முக்கால்வாசி இல்லை, எல்லாத்துக்குமே ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஓஹோ, அவங்க ஃபஸ்ட்டு பாலை கிங் லான்ச் பண்ணியிருக்காரு. பவுலர் யார்? ஜஹீர் கானை ஃபஸ்ட்டு பாலே லான்ச் பண்ணியிருக்காரு. போன 2 மேட்ச் ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. அதுவும் போன மேட்ச்சில் பயங்கர த்ரில்லிங்காக போச்சு. இப்போது கேட்சை விட்டாருங்க. கேட்சை விட்டு பால் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு ரன். எஸ், ஈஸியாக ஓடிடலாம். இல்லை ஈஸிங்க இல்லைங்க. ஆஹா, ரீச் ஆகிட்டாரு. நான் ஸ்ட்ரைக் 2 தான். 2 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கோம். ஜகீர் கான் 2 விராட் கோலி தேர்டு பால். சொல்லுவானாங்க ஃப்ளாட் 6. பயங்கர ஃப்ளாட்டுங்க. பவுண்ட்ரி போகிற மாதிரி இருந்துச்சு பார்க்க. மேலேருந்து பார்த்தா எவ்வளோ ஃப்ளாட்டுன்னு பாருங்கள். ஃப்ளாட் 6ங்க. இந்த கேமில் நிறைய ஃப்ளாட் 6 அடிக்க முடியும். ஒரு பார் போடுறாங்கல்ல, இந்த இதில் ரியாலிட்டியில் நல்லா அடிப்பேன். ரியாலிட்டி நான் ஓஹோ என்னமோ ஷாட்டுங்க கிங் கோலி. போன 2 மேட்ச் சரியாக ஆடாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் நல்லா ஆடுறாருங்க. அகுந்து வந்தார், சரியான ஷாட்டு. மேல்மடிக்க போயிடுச்சு பால். பவுன்சர் டெலிவரி வெளியே ப்ளே பண்ணலாம். எஸ், இன்னொரு 6ங்க. அசால்ட்டாக 6 போகுது இந்த கேமில். க்ளோஸியாக இருக்குது. ரோஹித் சர்மா போன மேட்ச் சூப்பராக விளையாண்டுருப்பார். 47 ரன்ஸ் அடிச்சிருப்பார். போன மேட்ச் சூப்பர் ஓவர்லாம் போச்சு. அதுலேயும் ரோஹித் சர்மா தான் அடித்து முடிப்பார். இங்கே இன்னொரு 6 எக்ஸ்பென்சிவ் ஓவருங்க. 32 ரன்ஸ். எப்பா, 500+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்கார் கிங் கோலி, கிங் ஆஃப் கிங்ஸ். இனி 18 ரன்ஸ் தான் வேணும். அவரோட 50 பூர்த்தி பண்ண இந்த சீரீஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு அடித்தா ஃபஸ்ட்டு 50 நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்லேயே அடித்தா அதுதான் ஃபஸ்ட்டு 50. 32 of 6. இந்த லெவலுக்கு எக்ஸ்பென்சிவ் ஓவர் எதுவுமே இருந்ததில்லை. இப்போது யார் பவுலிங் போட வந்திருக்காருன்னா ஸ்ரீநாத் பவுலிங் போட வந்திருக்காரு. அவரை ஹிட்டு ஃபேஸ் பண்ணுறாரு. ஓஹோ, உடம்புலேயே அடி வாங்கினாருங்க ஹிட் மேன் சர்மா. இதில் ஜெர்சி நம்பர்ஸ் எல்லாம் ரியலாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க. நகுந்து வந்தால் புல் ஷாட் ஆடலாம். லைட்டாக பக்கார மாதிரி இருக்குது. வைடா பேட்டில் பட்டுச்சா ப்ரோ? இல்லை, அப்பீல் பண்ணுறாங்க. எம்எஸ்டி ரிவ்யூ போவாரா? அவர் தான் கேப்டன் நினைக்கிறேன். இல்லை போகல, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. லைட்டாக பக் ஆகுது. போன ஓவர் அந்த மாதிரி ஆகலை. இந்த ஓவர் லைட்டாக பக் ஆகிற மாதிரி இருக்குது. பவுலர் வந்து ரன்னப் ஆரம்பிக்கும் போது. எஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. எஸ், இப்போ ஆகுது பாருங்க. இப்போ ஆச்சு. அதனால தான் லைட்டாக டைமிங் மிஸ் ஆச்சு. கேட்ச், அழகான கேட்சுங்க. ரோஹித் சர்மா இந்த மேட்ச் டக் அவுட்டே இருக்கார். சூப்பராக ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சு. முட்டைக்கு காலி 2. முட்டைக்கு காலி. அடுத்தது யாராக இருக்கலாம்? கெய்க்வாடாக இருக்கலாம். ஏன் ப்ரோ சுமன் கில் மேலே வன்மனான்னு கேட்காதீங்க. அவரால் at 4 ஆட முடியும். டெஸ்ட் மேட்ச்சில் at 4 தான் ஆடிட்டுருக்காரு. ஓகே, கெய்க்வாட் அவரும் at 4 ஆடுவார். இப்போ இங்கே ஆஹா, என்னம்மா ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க.
இது கெய்க்வாடுக்கு பின்னாடி ஒருத்தர் கீப்பிங் பண்ணிருக்காரு. அவர் ஆடுற ஷாட்டை இவர் ஆடிட்டுருக்காரு. அவரோட சிஷியன் தான் இவர். 2 பேரும் ஒரே டைம். அப்பா என்னம்மா ஃப்ரேமுங்க. தோனி கீப்பிங்கு, இவர் ஹெலிகாப்டர் ஷாட்டு தோனி மாதிரியே. அது பவுண்ட்ரி. இந்த ஒரு சூப்பராக போட்டிருக்காங்க. ரன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. 4 பாலுக்கு வெறும் 4 ரன் தான் வந்திருக்கு. ஹிட்டு டக்கானாரு. இப்போ இவர் இன்னொரு பவுண்டரிங்க. ருத்துராஜ் கைக்வாட் வந்தா 2 பவுண்டரி அடித்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. இதே மாதிரி ஆடணும். நம்ம வாய் வச்சாதான் அவுட் ஆவாங்க. பயமாக இருக்குது. நம்ம வேறு வாய் வச்ச தெரியாமல். பட் இப்போ அவுட்டா? இல்லை 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 இல்லை. எஸ், பவுண்டரி கிளியர் பண்ணிச்சு. அதாவது 30 யார்ட்ஸை கிளியர் பண்ணிச்சு. சாரி கிஷ், பவுண்ட்ரியாக போயிடுச்சுங்க. பால் சூப்பராக ஆடிட்டுருக்காரு இது வரைக்கும். 3 பால் 3 பவுண்ட்ரிஸ். ருத்துராஜ் கெய்க்வாட் பா சூப்பராக இருந்துச்சு ஷாட் பார்க்க. சரி, ஆட் வந்தால் அது வெளியே போயிட்டு உள்ளே வரணும். புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை, பழசாக பார்க்குறவங்களே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கைஸ். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். ஒரு 16 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணி விட்டிங்கன்னா போதும். கீழே தான் இருக்கும். தூக்கி நேராக சொருவிட்டாருங்க. கிங் ஆஃப் கிங்ஸ் விராட் கோலி. 36 of 7 டெலிவரிஸ். எம்எஸ்டி பின்னாடி. ஓ, ஃபர்ஸ்ட்டு டாட்டுங்க. விராட் கோலி பேட்லேருந்து முதல் டாட் பால். நேராக சொருவலான் தான் இருக்குது. வேண்டாம், கேட்ச் போயிடும். என்ன ஷாட்ரா போய். சூப்பர் ஷாட்டு. அனில் கும்ப்ளே பால் ஒரு டில் ஸ்கோப் ஆடி இருக்கும். இதோட விராட் கோலி 40s கொண்டாரு. 9 டெலிவரிஸில் 40s. ஃபாஸ்டஸ்ட் 50 அடிப்பாரா? அடிக்க முடியாதுங்க, காலி. எஸ், விராட் கோலி டிபார்ட் ஃபார் 40 runs in 10 balls. 400 ஸ்ட்ரைக் ரேட். சூப்பராக ஆடிட்டு இருந்தார். சை ஷிட் ப்ரோ, நல்லா ஆடிட்டு இருந்தார் விராட் கோலி. அவரோட 50 மிஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, இனி நம்ம கில்ல இறங்கலாம். கில் அட் 4 இறங்குறாரு. கில்லு ப்ரோ, நீ ஆடு ப்ரோ. தூக்கு உடனே வேறு தூக்கு ப்ரோ. பின்னாடி பக்கம் தூக்கு ப்ரோ. நீ டபுள் கிடைக்குமா? எஸ், கம்ஃபர்டபுளாக டபுள் கிடச்சிரும். ஈஸியாக ஓடியாச்சு. அடுத்த இன்னிங்ஸ் அடுத்த வீடியோவாக வரும். இதாக 3 மேட்ச் சீரீஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி ஒன்று நடந்தால் எப்படி இருக்குன்ட்டு. பட் இந்த மாதிரியெல்லாம் ரியலாக நடக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. பட் ஏன்னா இப்போ லெஜண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வயசாகிடுச்சு. இங்கே ஒரு பவுண்ட்ரி. இப்போ கரண்ட்டாக எம்எஸ் தோனி மட்டும்தான் ஐபிஎல்லை விளையாண்டுருக்காரு. மிச்சபடி யாருமே ஐபிஎல் மற்ற கிரிக்கெட்டில் யாரும் பெருசாக விளையாடுறதில்ல. லெஜண்ட்ஸ் லீக் வேணால் விளையாண்டுருக்காங்க. இது இருக்க ஒரு சில பேர் லைக் யுவராஜ் சிங். 58க்கு 2 இந்தியன் டீம். சரி கேஸ், 58க்கு 2. இப்போ கபில் தேவ் வந்திருக்காரு பவுலிங் போட. ஏன்னா கைஸ் பக்கு பயங்கரமாக ஆகுதுங்க. என்ன எவ்வளோ பக் ஆகுது. 2 overs நீ அப்படியே இருக்குது. அவுட்டு. கெய்க்வாட் காலி. என்னம்மா கேட்ச் யாரோ. ப்ரோ ரொம்ப பக் ஆகுது. கெய்க்வாட் கான் ஃபார் 12. சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணல. இல்லை 6 தூபே.
சரியான ஃபார்முங்க. லாஸ்ட் T20 மேட்ச்சில் சூப்பராக ஆனார். நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டான மேட்ச் லாஸ்ட் T20யில். ஐ திங்க் 15 பால்ஸில் 50 வச்சுருக்காரு. 3rd ஃபாஸ்டஸ்ட் 50 இது இன்டர்நேஷ்னல் T20 கிரிக்கெட். இதில் இருக்க டாப் 4மே எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பிளேயர்ஸ் தான். யுவராஜ் சிங் 12 பால்ஸ், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா 14 பால்ஸ், அவரும் இந்த சீரீஸில் தான் போட்டிருப்பாரு. அப்புறம் சிவம் துபே 15 பால்ஸ், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா 16 பால்ஸ், அவரும் இதுக்கு முன்னத்து சீரீஸில் தான் போட்டிருப்பாரு, சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில். ஓகே, இங்கே தூபேனால ஒரு புல் ஷாட் ஆட முடியுமா? லைக் ரோஹித் ஆட முடிஞ்சிருக்கு. ஏன்னா அவரை மாதிரி இல்லைனாலும் ஒரு பவுண்ட்ரி. யார் கேப்டன்? MS தோனி தானே. வேற யாரும் ஃபீல்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. MS தோனி தான் கேப்டனு. ஆஹா, என்னங்க இவ்வளோ பக் ஆகுது? பால் ரிலீஸ் பண்ணவுடனே பக் ஆகுது. சார்ஜின் கம்மியாக இருக்கா? யூஸ்கேஸ் 3 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா 1 செகண்ட் கேஸ், சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது இந்த பால் லீவ் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடாது. ஐயோ, இந்த மாதிரி தான் இப்போ தான் நம்ம பார்க்கும்போது 15 இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பக் ஆகுது பார்த்தா இதான் காரணமாக்கு. சார்ஜர் வேறு கிடைக்க மாட்டேது. ஐயோ ப்ரோ, இந்த நேரம்னு பார்த்தா ப்ரோ இப்படி ஆகுதோ. ஒரு ஓவர் தான் ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணிடு ப்ரோ. ஃபோன் ப்ரோ அட்ஜஸ்ட் பண்ணிடு ப்ரோ. ஒரு ஓவர் தான் ப்ரோ. சார்ஜ் வெறும் 3 தான் இருக்குது. எஸ் கைஸ், சார்ஜர் கிடச்சிருச்சு. ஓடு 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 ஓடு. சார்ஜ் வந்து கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ அப்படி சார்ஜ் போட்டாச்சு, பிரச்சனை இல்லை. இவ்வளோ பக் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். சார்ஜ் இல்லாத காரணம், சார்ஜ் போட்டு வச்சுருக்கணும். சரி கைஸ், அவுட்டா ப்ரோ? இவ்வளோ கிளிச்சானா என்ன ப்ரோ பண்ண முடியும்? வெறுப்பேத்தாத ப்ரோ. கில் கான் ஃபார் 10. கங்குலி ஏன் ப்ரோ? படுத்தது நம்ம ஐயர் ப்ரோவே இருக்கலாம். ஐயர் ப்ரோ. இந்த வீடியோவில் எத்தனை ப்ரோ சொல்லிப்பேன்னு தெரில. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் யாரும் நின்றுட்டு இருக்க மாட்டேங்குன்னு தெரியும், சும்மா தான் கேட்குறேன். ஐயர் ஏதாவது பண்ண முடியுமா? ஐயர் ஆன் ஃபயர் கைஸ் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் நடக்குமா? இல்லை, கேட்ச் இல்லை. எஸ் இல்லை, 1 பிச். என்னோட இது இவ்வளோ இதாகுது, கடுப்பாகுது. இந்த ஓவர் 3 பால் தான். ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் ஏற்கனவே இந்த சீரீஸ் ஜெயிச்சிட்டோம் நம்ம. 6. யார் அந்த நான் ஸ்ட்ரைக்கர்? சிவம் சிக்கர் துபே ஒரு 6 அடிச்சிருக்காரு. சாரி கைஸ், பயங்கர கிளிச் ஆகுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு இனி ஐ திங்க் கம்மியான பர்சன்டேஜ் தான் தேவைப்படுது. லாஸ்ட் பால், இந்த பால் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடு. எஸ், 6 முடிச்சிருக்கா. 83 ரன்ஸ். ஓகே, பை கைஸ். லைக் பண்ணிடுங்க மறக்காமல்.